வணக்கம். பணத்த பத்தி நாம யோசிக்கிற விதத்தையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு புத்தகத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஒரு புத்தகத்தோட அலசல் மட்டும் இல்லைங்க, நம்மளோட நிதி பார்வைய அடியோடு மாத்த போற ஒரு சக்தி வாய்ந்த வழிகாட்டி இது. வாங்க உள்ள போலாம். பாருங்க, இந்த புத்தகத்தோட மையமே இந்த ரெண்டு வெவ்வேறு கருத்துக்கள் தான். ஒரு பக்கம் ஆசிரியரோட நல்லா படிச்ச அரசாங்க வேலையில இருந்த அப்பா சொன்னது, இன்னொரு பக்கம் அவரோட நண்பரோட பணக்கார அப்பா சொன்னது. பணத்தை பத்தின பார்வை எவ்வளவு வித்தியாசமா இருக்கு பாத்தீங்களா? ஒண்ணுக்கொன்னு நேர் எதிரில இருக்கு. இந்த முழு புத்தகமும் இந்த ரெண்டு முற்றிலும் வேற வேற நிதி தத்துவங்களுக்கு நடுவுல நாம எடுக்க வேண்டிய ஒரு முடிவை பத்தி தான் பேசுது. இது வெறும் பணத்தை பத்தின விஷயம் இல்ல, நம்ம மனநிலை சம்பந்தப்பட்டது. இந்த ஒரு முரண்பாடு தான் இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய பலமே. இது நம்மள சும்மா கேட்டுட்டு போக விடாது. சரி, நான் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போறேன் அப்படின்னு நம்மளையே ஆழமா யோசிக்க வைக்கும். பணத்தை நாம எப்படி பாக்குறோங்கிறத நாம தான் முடிவு செய்யணும் இல்லையா? சரி, இப்போ இந்த புத்தகம் வெளிச்சம் போட்டு காட்டுற ஒரு முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம். அதாவது ராட் ரேஸ். நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற பல பேர் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவங்கள ஒரு வட்டத்துக்குள்ளேயே சிக்க வைக்கிற ஒரு சுழற்சி இது. ஒரு நல்ல சம்பளம் வாங்குற வேலை மட்டும் ஏன் நம்மள பணக்கார ஆக்குறது இல்ல? ஏன்னா நாம ஒரு பொறிக்குள்ள சிக்கியிருக்கோம். இந்த மேற்கோள் தான் அந்த பொறியோட மூல காரணத்தை ரொம்ப தெளிவா சொல்லுது. உங்க சம்பள பணத்தோட பயணத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அது உங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அரசாங்கம் வரி மூலமா ஒரு பங்கு எடுத்துக்குது, அப்புறம் வங்கி கடன் மூலமா இன்னொரு பங்கு எடுத்துக்குது. கடைசியில தான் மிச்சம் உங்களுக்கு கிடைக்குது. உண்மையா சொல்லணும்னா, நீங்க சம்பாதிக்கிற பணம் முதல்ல உங்களுக்கு சொந்தமாவே இல்ல. இத சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு கழுதைக்கு முன்னாடி கேரட்டை கட்டி தொங்க விட்ட மாதிரி தான். அந்த கழுதை கேரட்டை பிடிக்க ஓடிக்கிட்டே இருக்கும், ஆனா அதால எப்பவும் பிடிக்கவே முடியாது. அதே மாதிரி தான் நாமளும் அடுத்த சம்பள உயர்வு, அடுத்த போனஸ்னு ஓடிக்கிட்டே இருக்கோம், ஆனா அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கோம். சரி, இந்த சுழற்சியிலேருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கா? நிச்சயமா இருக்கு. ஆனா அந்த வழி இன்னும் அதிகமா சம்பாதிக்கிறதுல இல்ல, பணத்தை பத்தி நாம யோசிக்கிற விதத்தை மாத்துறதுல இருக்கு. பணக்கார அப்பாவோட முதல் பாடம் இந்த சுழற்சியை உடைக்கிற சாவி மாதிரி. இப்போதான் நாம புத்தகத்தோட மிக முக்கியமான ஒரு ஆஹா மொமெண்ட்டுக்கு வந்திருக்கோம். நிதி உலகத்தோட ரெண்டு முக்கியமான வார்த்தைகளுக்கு பணக்கார அப்பா கொடுக்கிற ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு புது டெஃபினிஷன். அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு விஷயம் உங்க பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து போட்டா அது ஒரு சொத்து. பணப்புழக்கம் உள்ளே வரணும், அதுதான் இங்க முக்கியம். இதுக்கு நேர் எதிர் தான் பொறுப்பு. ஒரு விஷயம் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தா அதுதான் பொறுப்பு. இங்க பணப்புழக்கம் வெளியே போகுது. இந்த ஒரு சின்ன வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பாதி ஆட்டம் ஜெயிச்ச மாதிரி தான். இந்த டேபிள பார்க்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம். என்னடா அது, நம்ம கனவு இல்லமான வீடு எப்படி பொறுப்பாகும்னு தோணுதா? பணக்கார அப்பாவோட பார்வையில நீங்க குடியிருக்கிற வீட்டுக்கு நீங்க கட்டுற இஎம்ஐ, வரி, மெயின்டெனன்ஸ்னு எல்லாமே உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குது. அதனால அது ஒரு பொறுப்பு. ஆனா அதே ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டு அது மூலமா மாசம் மாசம் பணம் வந்தா அப்போ அது ஒரு சொத்து. பாத்தீங்களா? இதுதான் அந்த முக்கியமான வித்தியாசம். ஓகே, இப்போ சொத்துனா என்ன, பொறுப்புனா என்னன்னு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பணம் சம்பாதிக்கிற விதத்தை புரிஞ்சிக்க உதவுற ஒரு வரைபடத்தை பத்தி பார்ப்போம். இதுதான் நம்மளோட நிதி சுதந்திரத்துக்கான ஒரு மேப் மாதிரி. இந்த வரைபடத்துல 4 பகுதிகள் இருக்கு. ஈனா எம்ப்ளாயி, அதாவது ஊழியர். நீங்க உங்க நேரத்தை கொடுத்து பணம் சம்பாதிக்கிறீங்க. எஸ்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு, சுய தொழில் செய்பவர். நீங்களே உங்களுக்கு முதலாளி, ஆனா நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் பணம். பீனா பிசினஸ் ஓனர். நீங்க ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி மத்தவங்க உங்களுக்காக வேலை செய்வாங்க. நீங்க அங்க இல்லைன்னாலும் பணம் வந்துகிட்டே இருக்கும். கடைசியா ஐனா இன்வெஸ்டர், அதாவது முதலீட்டாளர். இங்க உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும். மொத்த கருத்தையும் இந்த ஒரு வரியில சுருக்கிடலாம். இடது பக்கத்துல இருக்கிறவங்க பணத்துக்காக உழைக்கிறாங்க, வலது பக்கத்துல இருக்கிறவங்களோ பணத்தை தங்களுக்காக உழைக்க வைக்கிறாங்க. உண்மையான நிதி சுதந்திரம்ங்கிறது அந்த வலது பக்கத்துல தான் இருக்கு. இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா பாடங்களையும் ஒன்னா இணைச்சு பார்த்தா உங்க நிதி எதிர்காலத்தை மாத்துறதுக்கான சக்தி உங்க கையில தான் இருக்குங்கிறது புரியும். அத பத்தி இப்ப பாப்போம். யோசிச்சு பாருங்க, நீங்க செலவு செய்யற ஒவ்வொரு ரூபாயும் ஒரு ஓட்டு மாதிரி. அந்த ஓட்டை ஒரு பொறுப்புக்கு போட்டு உங்களை இன்னும் ஏழையாக்குறீங்களா, இல்ல ஒரு சொத்துக்கு போட்டு உங்களை பணக்காரர் ஆக்குறீங்களாங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இந்த சக்தி வாய்ந்த மேற்கோள் அதுதான் நமக்கு ஞாபகப்படுத்துது. கடைசியா இந்த கேள்வியோடு உங்களை சிந்திக்க வைக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற விலை மதிக்க முடியாத ரெண்டே 2 சொத்துக்கள் உங்க நேரமும் உங்க அறிவும் தான். இத சரியா முதலீடு செய்ய கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்ட நிதி வாழ்க்கைய உங்களால கண்டிப்பா உருவாக்க முடியும். முடிவு உங்க கையில தான்.